அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் தமிழ் செம்மல் கவிஞர் இரா ரவி அவர்கள். தமிழ் செம்மல் கவிஞர் இரா ரவி அவர்களே வணக்கம். கவிஞர் இரா ரவி என்றதும் நமக்கு மதுரை மாநகரமும் ஹைக்கூ கவிதைகளும் தான் நினைவுக்கு வரும். இணையம் அறிமுகமான தொடக்க காலத்திலேயே அதனுள் நுழைந்து ஹைக்கூ கவிதைகள், புது கவிதைகள், விழிப்புணர்வு தகவல்கள் என பலவற்றையும் இலக்கியங்கள் வாயிலாக பரப்பி தொண்டு செய்தவர் கவிஞர் இரா ரவி அவர்கள். அதற்காக அவர் kavimalar.com, இரா ரவி பிளாக் ஸ்பாட் என்ற தளங்களை எல்லாம் உருவாக்கி முகநூல்களிலும் பதிவிட்டு வந்தவர். கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு கவிதைகளை உலகம் முழுவதும் பரவவிட்டு தொண்டாற்றியவர். இவரது கவிதைகளில் தமிழ் பற்று மிகுந்திருக்கும், மனித நேயமும் சமுதாய அக்கறையும் பரவியிருக்கும். தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் 1982 பணியில் அமர்ந்து 2009 உதவி சுற்றுலா அலுவலராக பதவி உயர்வு பெற்று மதுரை விமான நிலையத்தில் பணியில் அமர்ந்து அண்மையில்தான் இவர் பணி நிறைவு பெற்றார். IAS உயர் அதிகாரி வே. இறையன்பு ஐயா அவர்கள் இவரது உயர் அதிகாரி ஆவார். இரா ரவியின் நூல்கள் பலவற்றிற்கு வே. இறையன்பு அவர்களின் அணிந்துரை இல்லாமல் இருக்காது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களையும் கவிஞர் இரா ரவி 5 முறை சந்தித்தவர். இரா ரவியின் நூல் ஒன்றுக்கு அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய கைப்படவே ஒரு அணிந்துரை வழங்கியிருக்கின்றார் என்றால் எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம். இதுவரை 39 நூல்களை எழுதியிருக்கின்றார் இரா ரவி அவர்கள். மதுரை பேராசிரியர் இரா மோகன் அவர்களுடைய குழுவில் பட்டிமன்ற பேச்சாளராகவும் விளங்கி புகழ் பெற்றவர் இரா ரவி அவர்கள் ஆவார். தமிழக அரசு இவருக்கு தமிழ் செம்மல் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. அதேபோன்று ஹைக்கூ செம்மல் விருது, பாரதி விருது, எழுத்தோலை விருது என்று எண்ணிலடங்காத விருதுகளை பெற்ற சிறப்புக்குரியவர் இரா ரவி அவர்கள். மதுரையைச் சேர்ந்த மாணவர் செல்வகுமார் இரா ரவியின் ஹைக்கூ கவிதைகள் என இவரது நூல்களை ஆய்வு செய்து ஆய்வேடு சமர்ப்பித்துள்ளார். பல பள்ளி கல்லூரிகளில் இவரது கவிதைகள் பாடங்களில் இடம்பெற்றுள்ளன. இத்தகைய சிறப்புக்குரிய கவிஞர் இரா ரவி அவர்களை நேர்காணல் செய்வதற்காக டாக்டர் கார்மிகிலோன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் அவர்களே, தங்கள் உரையை தொடங்குங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றியை செலுத்துகின்றேன். சமீபத்திலே நான் ஒரு அற்புதமான துலிப்பா புத்தகம் படித்தேன். இந்த புத்தகம் தான், நல்லா பார்த்துக்கோங்க. கவிஞர் இரா ரவியின் ஹைக்கூ உலகம். இந்த நூலை கவிஞர் பொன் குமார் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார். ஹைக்கூ
அது எல்லாரும் ஏகப்பட்ட விளக்கம் அதுக்கு சொல்லலாம். ஒரே வரியில் சொல்கிறத அந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், அதான் ஹைக்கூவின் அடையாளமே. 48 வரி 24 வரி அதெல்லாம் தேவையில்லை, 3 வரி நச்சுன்னு சொல்லணும், அதான் ஹைக்கூ. அந்த ஹைக்கூவில் நம்முடைய கவிஞர் ரவி ஐயா அவர்கள் ஒரு பெரிய அத்தாரிட்டி. அவர் இந்த இலக்கிய உலகம் என்ன சொன்னால் ஹைக்கூ திலகம் என்றுதான் ஐயா அவர்களை நாங்கள் அழைப்போம். அது மட்டுமல்ல, இளம் கவிஞர்கள், வளரும் கவிஞர்கள், பெரிய கவிஞர்கள் என்று அனைவருமே, கவி பெருமக்கள் அனைவருமே இந்த ஹைக்கூ திலகத்தை பற்றி சொல்லும்போது, ஓ நம்ம ரவியா, நம்ம மதுரை ரவியா என்று அனைவருடைய இதயத்திலும் இரண்டரை கலந்து நிறைந்து நிற்கின்ற ஒரு உன்னத மனிதர், அன்பே உருவான மனிதர், கண்ணியமானவர், இலக்கிய உலகிலே அனைவராலும் சமதிருஷ்டியோடு நோக்கப்படுபவர், அனைவராலுமே ஒருவர் பாராட்டப்படுகின்றார் என்றால் அவர் உண்மையிலேயே உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் தானே. நம்முடைய ஹைக்கூ ரவி ஐயா அவர்களின் இந்த துலிப்பா புத்தகம் அருமையான துலிப்பாக்கள் ஏராளமாக இருக்கின்றன. நான் படித்தவற்றிலே அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்றால் இங்கு ஆய்வுரை திலகம் பொன்குமார் சொன்னது இப்போ நானும் ஒரு ஆய்வுரை சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். அதை விட்டுருவோம். ஒரு நாள் சொல்கிறேன் சாம்பிளுக்கு. பாருங்கள், நம்ம துளிப்பான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 3 வரி எழுதினா துளிப்பா, 3 வரி எழுதுவதெல்லாம் துளிப்பா ஆகிவிடுமா? அல்ல, அவைகள் வெறும் 3 வரிகள் மட்டுமே. அது சொல்லுகின்ற செய்தி அப்படி பசுமரத்தானியாய் மனதிலே பதியும் என்றால் அதுதான் துளிப்பா, அதுதான் ஹைக்கூ. பாருங்க, சாதி மத சண்டையில் மனிதன் விலங்காகின்றான், பரிணாம வளர்ச்சியில் வீழ்ச்சி. என்ன ஒரு சவுக்கடி பாருங்கள். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று பரிணாம வளர்ச்சி எல்லாம் சார்லஸ் டார்வின் நமக்கு யார் தெரியுமோ எல்லாம் சொல்லிடுவோம். அப்போ நான் மனித அருது மானுடாரா பிறத்தல் அருது. என்ன அருது? இங்கே பாருங்க, சாதி மத சண்டையில் மனிதன் விலங்காகின்றான், பரிணாம வளர்ச்சியின் வீழ்ச்சி. எத்தகைய ஒரு தெளிந்த சிந்தனை பாருங்கள். நடக்கின்ற அவலங்களை உள்ளதை உள்ளபடி உரைக்கின்ற நெஞ்சுரம் மிக்கவன் தான் கவிஞனாக இருக்க முடியும். வெறும் கற்பனை குதிரையிலே செல்பவன் மட்டுமல்ல. இன்னொன்று பாருங்கள், நிதர்சனமான உண்மை. இந்த துளிப்பா சாமி சாப்பிட ஆரம்பித்தது, படைப்பதை நிறுத்தினார்கள் பக்தர்கள். முற்றிலும் உண்மை. சாமி சாப்பிடாத வரைக்கும் தான் நமக்கு பதார்த்தம் விதவிதமாக பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். நம்ம படைச்ச சாமி சாப்பிட்டாருன்னா நம்மளை பட்டி போட்டு அவர் என்ன எல்லாத்தையும் தின்னுறாருன்னு சாமிக்கு படைக்க சாமி கும்பிட்றதே நிப்பாட்டிடுவோம். இதான உண்மை. அது எவ்வளோ அழகாக நாசுக்காக சொல்லுகிறார் பாருங்கள். பெரியவர்கள் சொல்வார், நிவேதையாமை என்று சொன்னால் நைவேத்தியம் பண்ணல, அறிவிக்கிறேன். சக்கரை பொங்கல் இருக்குது, வெண்பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, பாயசம் இருக்குது என்று அறிவிக்கிறேன் என்று பொருள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நம்ம ஐயா ஒரு படி மேலே போய் தெளிவாக சொல்லிட்டார். இதான் யதார்த்தம். சாமி சாப்பிட ஆரம்பித்தது, படைப்பதை நிறுத்தினார்கள் பக்தர்கள். இது நிச்சயம் நிகழக்கூடிய ஒன்றுதான். நல்ல வேளை சாமி சாப்பிட்றதில்லை, சாமி தப்பிச்சாரு அப்படிதான் சொல்லணும். அருமையான ஒரு துளிப்பா. இன்னொன்று பாருங்கள், என்ன சிறப்பு பாருங்கள். அதாவது ஒருவருடைய சிந்தனை ஆழ்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். வந்து விழுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீரியம் மிக்கதாக இருக்கும் வேண்டும். அதை வாசிக்கும் போதே நம் மனதிலே ஒரு வேகம், உத்வேகம் பிறக்க வேண்டும். அப்படி எழுதுபவன் தான் தலை சிறந்த படைப்பாளியாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், படிப்பதை விட படைப்பதே சிறப்பு. வரலாறு, எத்தனையோ கோடி மக்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். எத்தனை பேர் வரலாறு படைத்தார்கள்? அதுதானே கேள்வி. அதனை எவ்வளவு அழகாக சொல்லி உள்ளார், பாராட்ட வேண்டும். இன்னொன்று, நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அதன் பிறகு ஐயா அவர்களை நேர்காணல் செய்வோம். இது ஒரு யதார்த்த உண்மை, எல்லாருக்குமே இருக்கிற உண்மை, எந்த காலத்திலையுமே இருக்கிற உண்மை.
வீடு வாங்குற எல்லாரும் அனுபவிக்கும் ஒரு உண்மை. புதிய வீடு வரவில்லை உறக்கம், வாங்கிய கடன். ஏன்னா நம்ம கிரகப்பிரவேசம் முடிச்ச உடனே அடுத்த மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ தான் மனசில் வந்து நிற்கும். என்ன ஒரு அந்த அந்த ஒரு யதார்த்த உண்மையை கூட எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. சந்தோஷமாக புது வீட்டுக்கு போயாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு, தடப்படலாம். ஆனால் உள் மனசு ஐயோ அடுத்த மாதம் வந்துருமே, 5ஆம் தேதி இஎம்ஐ கட்டணுமே, அந்த பயம். அது எவ்வளவு அழகாக சொல்லி உள்ளார். புதிய வீடு வரவில்லை உறக்கம், வாங்கிய கடன். உள்ளதை உள்ளபடி சொல்பவன் தான் கவிஞன். சும்மா அப்படியே கற்பனையில் போய் பேசிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனை படுத்தி விட்டு ஒதுக்கி விடுவோம். இங்கே சொல்லப்பட்ட நான் இந்த 4 துளிப்பாவு நெஞ்சில் அப்படியே இப்போ பதிஞ்சிருச்சு இல்லை, அதுதான் கவிஞனுக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி. சரி, இந்த மனிதரை தமிழ் செம்மல், ஹைக்கூ திலகம், நம்ம அண்ணா ரவி என்ற இலக்கிய உலகினருக்கு அனைவருமே அன்புடன் அழைக்கின்ற ஹைக்கூ திலகம் ரவி ஐயா அவர்களை மின்னல் கலைப்படத்தின் சார்பாக நேர்காணல் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றோம். சரி, அது நாங்கள் எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான். இப்போ முதல்ல உங்கள்கிட்ட கேட்குறோம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, இலக்கிய உலகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் ஒரு ஆளுமை. சரி, இப்போ நீங்கள் ஆளுமை. அப்போது இந்த எழுதுனங்கிற அந்த ஆர்வம், எழுத்து மேலே உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்தது? எத்தனை வயசில் வந்தது? அதை பற்றி சொல்லுங்க முதல்ல. அப்படி ஆரம்பிப்போம். நான் மிகப்பெரிய படைப்பாளிகளில் மிக சிறிய படைப்பாளி தான், அதை சொல்லிக் கொள்கிறேன். முதற்கண் உங்கள் இருவருக்கும் நன்றி. பொதிகை மின்னல் வசீகரன் அவர்களுக்கும் பொன்மன செம்மல் கார்முகிலோன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த புராணத்தில் உங்கள் நேர்முகத்தை உடனே வசீகரன் அனுப்பி விடுவார். நான் கண்டு ரசித்திருக்கேன். என்னையும் ஒரு ஆளுமையாய் நினைத்து பேட்டி கண்டமைக்கு முதற்கண் நன்றி. நீங்கள் கேட்டீங்க கவிதை மீது எனக்கு எப்படி பற்று வந்துச்சுன்னா, நான் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி மகாகவி பாரதியார் தமிழாசிரியராய் ஒரு 100 நாட்கள் பணியாற்றிய பள்ளியில் தான் படித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் சிலை 300 இருக்கு. நான் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். 4 வருஷம் அங்கே உள்ளே போகும்போதும் வரும்போதும் பாரதியார் சிலையை பார்ப்பேன். என் மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம், அதான் மகாகவி நம்ம கவிதை எழுதணும்னு சொல்லி அப்போ மாணவனாக இருக்கும்போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதினேன். 10ஆம் வகுப்பு தோல்வி இருக்கிறேன். அதனால் சேதுபதி பள்ளியில் உனக்கு +1க்கு இடம் தர மாட்டேங்கிறாங்க. தேர்வு தோல்வி ஏற்றுட்டு பாஸ் ஆகி போய் இடம் கேட்டேன். உனக்கு இடம் கிடையாது, 10ஆம் வகுப்பு ஃபெயிலாகி பாஸ் ஆகி வந்ததுனால இடம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இளங்கோ மாநகராட்சி பள்ளியில் போய் படித்தேன். அப்புறம் நான் சிறந்த கவிஞராகி அங்கே சேதுபதி பள்ளியிலேயே போய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அப்போ அவங்ககிட்டயே சொன்னேன், 11ஆம் வகுப்புக்கு எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அப்படின்னு சொன்னேன். அந்த மகாகவி பாரதியார் சிலை தான் என்னை வந்து கவிதை எழுத தூண்டியது. சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு இது. அதாவது இப்போ கவிஞர்கள்னா பெரும் சில பேர் வந்து 16 வரி, 24 வரி, 36, 48 எழுதிட்டே போவாங்க கவிஞர்கள். பட் நீங்களே மாதிரி நிறைய எழுதிருக்கீங்க. நிறைய நீண்ட கவிதைகள் பல கவியரங்கங்களை வாசித்து நான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் இப்போ மதுரை ரவி ஐயான்னா ஹைக்கூ தான் அப்படின்னு, இந்த ஹைக்கூ திலகம் அப்படின்னு, இந்த ஹைக்கூவில் எப்படி உங்களுக்கு ஒரு அதீத ஈடுபாடு ஏற்பட்டு உங்களோட அடையாளம்னாலே ஹைக்கூ திலகம் சொல்லும்படியாக வந்திருக்கு? இந்த ஹைக்கூவில் எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு? அதாவது கன்னிக்கோயில் ராஜா, வசீகரன், பேராசிரியர் மித்ரா, இவங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் படிக்க மித்ரா அம்மாலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க கூட ஹைக்கூ கவிதைக்கு விருது கொடுத்தாங்க. அவங்க கையால் விருதும் வாங்கியிருக்கேன். இவங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் படிக்கும்போது நமக்கும் இது எளிய வடிவமாக இருக்கு. 6லிருந்து 60 வரை எல்லா வயதினரும் ரசிக்கக்கூடிய ஒரு வடிவம். 2வது படிப்பாளியும் படைப்பாளியாக்கும். நீங்கள் ஒரு 100 கவிதை படிச்சுட்டீங்கன்னா ஆகா உங்களுக்கு வேற கோணத்தில் நீங்களும் ஹைக்கூ கவிதை எழுத ஆரம்பிச்சு. அதுதான் ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கும். ஒரு படிப்பாளியை படைப்பாளி ஆக்கக்கூடிய ஆற்றல் ஹைக்கூ கவிதைக்கு உண்டு. நான் முதல்ல ஹைக்கூ கவிதை படிப்பாளியாக தான் படித்தேன். அப்புறம் நானும் படைக்கலாம்ன்ற ஆசையில் முற்பட்டேன், படைச்சேன். ஹைக்கூ கவிதையை வந்து நல்ல ஒரு வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி நல்ல போய் சேர்ந்துச்சு.
2003ஆம் ஆண்டிலே கவிமலர்.com இணையதளம் தொடங்கி கைக்கு கவிதையை முதல்ல இணையதளத்தில் போட்டேன். இன்னைக்கு தான் அதான் அந்த இணையம் தொடங்கின காலத்துல நீங்க 2003ஆம் ஆண்டுலேயே அந்த இணையதளம் தொடங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5000 ரூபாய் வாடகை கட்டணும். நீங்கள் ஒரு நாள் தவறுனாலும் அந்த இணையதளம் தெரியாது எடுத்து விட்டோம். 2003 இருந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இணையதளம் உலகம் பூரா பார்க்குறாங்க. இது வரைக்கும் 6 லட்சம் பேர் அந்த இணையதளத்தை பார்த்துருக்காங்க. அதில் கிட் கவுண்டர்னு இருக்குது. அதில் போய் நீங்களும் பார்க்கலாம். உலகம் பூரா பார்க்குறாங்க. இதில் ஆங்கிலத்திலையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. அந்த கவிமலர்.com இணையதளம் அதெல்லாம் யார் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பேராசிரியர் மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் ஹிந்தி எல்லா மொழியிலையும் வந்து 3 மொழியில பார்க்கலாம். ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி 3 மொழியில கவிமலர்.com எல்லாத்துலயும் தெரிஞ்சவனும் பார்க்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சவனும் பார்க்கலாம். உலகத்துல யார் வேணாலும் பார்க்கலாம். கவிமலர்.com ஒரு இணையதளம் இருக்கு. அதே மாதிரி வானதி பதிப்பகம் வெளியிட்டாங்க. பேராசிரியர் மரிய தெரசா 1000 கைக்கு நூலை 1000 ஹிந்தியில மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. 1000 தமிழில் 1000 கைக்கு, ஹிந்தியில் 1000 கைக்குன்னு போட்டு அந்த புத்தகத்தை சாகித்ய அகாடமிக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எங்க நூலகத்தில் பயன்படுத்தி சூப்பர் அப்படின்னாங்க. நம்ம தமிழ் கருத்துக்கள் ஹிந்தி வாசகர்களும் நம்ம தமிழ் பெருமையை தான் அவங்களுக்கு பறைசாட்டி தெரியும். அதே மாதிரி பேராசிரியர் சாலமன் பெர்னாட்ஸா இந்த 1000 கைக்கும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுத்தாரு. 8000 flowers blooms அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. ஆங்கிலத்திலையும் அதையும் வானதி பதிப்பகம் தான் வெளியிட்டாங்க. சூப்பர். ஆங்கிலத்திலையும் புத்தகம் வந்து சூப்பரா மிகப்பெரிய ஆளுமைங்க. அது நம்மளுடைய செந்தமிழின் பெருமை, நம்முடைய இந்த படைப்பாளியின் பெருமை வடக்க இந்தியாவுக்கு தெரியணும், உலகம் ஃபுல்லாக தெரியணும்னா அது ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மொழியிலும் மொழிபெயர். நூலை வந்து துபாயில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் இனிய நண்பர் ஹிதாயத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. என்னோட நூல்களை பூரா துபாயில் அவரே வெளியிடுவார். வெளியிட்டு அந்த துபாயில் ஒரு மிகச்சிறந்த நூலகம் இருக்கு, அதில் கொண்டு போய் என்னோட நூல்களை கொடுத்துருவார். இனிய நம்பர் அவர் பார்த்தீங்கன்னா இளையாங்குடியிலேருந்து மதுரைக்கு வந்தால் என்னோட புதிய நூல்களை வாங்கிட்டு போய் துபாயில் வெளியிட்டு அதை நூலகத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சு அப்படின்னா அவருக்கு எந்த தாக்கம் ஏற்படுத்திருவோங்க. சமீபத்தில் இந்த ஆங்கில நூலை கூட கொண்டு கொடுத்துட்டு படங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மிகப்பெரிய அது நம்மளுடைய எழுத்து வந்து ஒருத்தர் மனசுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வெளிநாட்டில் கொண்டு போய் வெளியிட்டு இது பண்ணணும்னா எந்த வெளிநாட்டுக்கு போனது இல்லைங்க. அரசு ஊழியராக பணியாற்றுறேன். சரி, பாஸ்போர்ட்லாம் எடுத்திருந்தேன். சரி, ஏதாவது வெளிநாடு போகணும்னு விண்ணப்பிச்சோம்னா அதில் ஒரு 20 கேள்வி கேட்பாங்க. யார் மூலமா போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு ஒரு 20 கேள்வி இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் வெளிநாட்டுக்கே போகலானே வேண்டாம் விட்டேன். ஆனா எல்லா வெளிநாட்டுலயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. சரி, லண்டன்ல வந்து பொன் பாலசுந்தரம்னு ஐயாவுக்கு 90 வயசு. அவரு ஒரு குடும்ப நண்பர் மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஜெர்மனியில தம்பி போனேந்திரன் ஒருத்தர் இருக்காங்க. விக்னா பாக்கியநாதன் இருக்காங்க. பல நாடுகள்ல நண்பர்கள் இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா. ஆனா எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை. எல்லா வெளிநாட்டு எழுத்துதான் போயிடுச்சு. நண்பர் இலக்கிய நண்பர்கள் இருக்காங்க. அது உங்களுக்கு எழுத்துக்கு கிடைத்த கவிமலர்.com வந்து உலகம் பூரா பார்த்துருக்காங்க. அதனால வந்த நட்பு தான். உலகம் முழுவதும் ஹைக்கூன்னா ஹைக்கூ திலகம் ரவையா தான் எல்லா கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. பெருங்கவிக்கோ வாமு புஸ்திமிசக்காரங்க தமிழ் பணின்னு ஒரு இதழ் உலகளாவிய கவிதை போட்டின்னு ஒரு அறிவிப்பு போட்டாங்க. அந்த கவிதையில நான் எழுதி அனுப்புனதுல லண்டன் சுடரொளி வெளியீட்டு கழகம் கவிதை போட்டி நடத்தினாங்க. சரி, அதுல வந்து எனக்கு பரிசு கிடைச்சிச்சு. அந்த காலத்திலேயே ஒரு 24 வரி கவிதைக்கு 1000 ரூபாய் பரிசு. அப்பா அப்பையும் இங்க ஒரு நட்சத்திர விடுதியில சென்னையில வச்சு பரிசு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அந்த பொன் பாலசுந்தர ஐயா நண்பரானாரு. பல ஆண்டுகளா இப்பயும் வந்து தொடர்புல இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பேசுவாங்க. சரி, எனக்கு அதாவது நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா இப்போ ஹைக்கூ ரவி ஐயான்னா எங்கள் எல்லார் மனசுலையும் டக்குன்னு அப்படியே வருது. நம்ம என்ன சொல்ல முன்னாள் தலைமை செயலாளர் இளையன்பு ஐயா தான் எங்கள் கண் முன்னாடி நிற்பார். அவர் துடிப்பான இளைஞர் மாதிரி இருப்பார். நீங்கள் என்ன அவர் வந்து நிற்பார் மனசில். நீங்கள் என்ன பேராசிரியர் மோகன் ஐயா நிற்பார். அதே மாதிரி நம்ம பட்டிமன்ற ஞானசம்பந்த ஐயா இருப்பார். இந்த பெருமக்களோட எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் இவங்கெல்லாம் இவங்களோடலாம் உங்களுக்கு எப்படி ஒரு நெருக்கம் ஏற்பட்டது? அதாவது இளையன்பு ஐயா பார்த்தீங்கன்னா
எங்களை சுற்றுலாத்துறைக்கு இயக்குனராக இருக்கார். ஓ அப்போ அவருடைய ஆத்தங்கரை ஓரம் நாவலுக்கு பரிசு கிடைச்சு பாராட்டி ஒரு மலேசியா பத்திரிகையில் விமர்சனம் எழுதி வருது. சரி. அந்த பத்திரிகை எனக்கு வீட்டுக்கு வந்துருந்துச்சு. சரி சரி, இந்த பத்திரிக்கை அவருக்கு கிடைச்சிருக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி அவருக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன். ஓ அஞ்சலில் அனுப்பிச்சி வச்சேன். அவருக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே பார்த்துட்டு அப்பதான் பார்த்துருக்காரு. ஓ அவரே அப்பதான் பார்த்துட்டு நன்றி சொல்லி கடிதம் அனுப்பினாரு. அதுல இருந்து ஒரு தொடர்பாச்சு. அவர் மிகப்பெரிய தலைமைச் செயலாளர் கூட என் மீது ரொம்ப அன்பும் பாசமும் மிகப்பெரிய மனிதர். உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். புழைக்க வச்சவரே அவர் தான். சென்னையில ராமநாதன் ஒரு டாக்டர் அவரே கூட்டிட்டு போய் எனக்கு வைத்தியம் பார்த்தாரு. மதுரையில பாத்தீங்கன்னா ஹார்ட் இதாகி 3 ஸ்டண்ட் வச்சு ஆஞ்சியோலாம் நேரடியாக மருத்துவமனைக்கும் வந்தார், வீட்டுக்கும் வந்தார். என் வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பெரிய சிறந்த மனிதர். என்னுடைய நூல்களுக்கு அணிந்துரை கொடுத்துருவாரு. நான் எல்லா நூலும் கேட்க மாட்டேன், ஏதோ ஒரு சில நூல்கள் கேட்டவன் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லே அவர் கேட்டவன்னா தனி அன்பு கொடுத்துருவாரு. மிகச்சிறந்த மனிதர். அதே மாதிரி நம்ம மோகனையா வாழ்க்கையை நெறி மோகன் ஐயாவை தான் என்னோட குரு. அவர் பார்த்தீங்கன்னா எழுதுங்க ரவி, பட்டிமன்றம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசுகிறது காற்றுல கரைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி ஊடகத்தில் பதிவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. மூவா சொல்லியிருக்காரு மோகன்டா, நீ பட்டிமன்றம்லாம் பேசுகிற அது பூரா காற்றுல கரைஞ்சிரும், அந்த ஊடக வளர்ச்சிலாம் இல்லாத காலத்தில் பேசுகிறது காற்றுல போயிடும், நீ எழுத்தா பதிவு பண்ணுன்னு அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. அவருக்கு மூவா சொன்ன ஆலோசனையா இரா மோகன் எனக்கு சொன்னார். நீங்க பேசுற பட்டிமன்றம் பேசிட்டு மறுநாள் அதையே ஒரு கட்டுரையா எழுதி கொடுங்க. அப்படி எழுதி தான் கட்டுரை களஞ்சியம்னு ஒரு நூலே வந்துச்சு. அப்படி காற்றுல கரையாம புத்தக ஆவணப்படுத்தி அவர் தான் சொன்னாரு. அவர் தான் அந்த வானதிபதி ராமநாதனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. தொடர்ந்து உங்க புக்கெல்லாம் நம்ம வானதி ராமநாதன் தொடர்ந்து வெளியிடுறாங்க. அந்த நட்புக்கு காரணமும் இரா மோகன். பரவாயில்ல. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சமாச்சாரம் என்னன்னா, பொதுவாகவே கவிஞர்கள்னா தன்னையே தான் முன்னிலைப்படுத்துவாங்க, தன்னுடைய படைப்பையே தான் பேசுவாங்க, தன்னை பற்றியே தான் கம்பெனி குறையா இருக்கு. அது மனித இயல்பு, யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். மனித இயல்பு, அது தேவைதான் இந்த காலத்தில். நம்ம அளவற்ற தன்னடக்கண்டா அடங்கி போயிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் மற்றவருடைய படைப்புகளெல்லாம் எடுத்து அப்படி ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அப்படி இப்படிலாம் எழுதுறீங்க. நம்ம ஏர்வாடி ஐயா பற்றி ஏர்வாடியம்னு ஒரு புக் எழுதுறீங்க. ஏர்வாடியம்னு அது எப்படி எழுத மோகன் ஐயா ஏர்வாடி களஞ்சியம்னு நான் ஒரு புத்தகம். அவருடைய விமர்சனங்கள் பூரா அவர் என்னோட நூலுக்கு எடுத்து கொடுத்த அணிந்துரைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஏர்வாடியார் களஞ்சியம்னு அதுல அப்படியே முழுமையா ஆவணப்படுத்தியிருக்கோம். ஆமா, அதே மாதிரி இறையன்பு கருவூலம் சொல்லி அவருடைய நூல்கள் விமர்சனம் பூரா எழுதி இறையன்பு கருவூலம் 1 வந்து வெற்றி பெற்று 1000 புத்தகம் வந்து நூலகத்துக்கு பூரா போச்சு. அதன் விளைவா வந்து இப்ப அவர் வெளியிட்ட புதிய புத்தகங்கள் எல்லாம் இது பண்ணி இறையன்பு கருவூலம் பார்ட் 2 இந்த நூல் வந்து இறையன்பு ஐயா ரைட்டு அவர் கொடுத்த அணிந்துரை எல்லாம் கொடுத்து பகுதி 2 இது வந்து பரவலா எல்லாரும் போயிட்டு இருக்கு. ஞான சம்பந்தன் ஐயா அவரு நூல் விமர்சனம், அவரு நூல்களுக்கு விமர்சனம் எழுதி அவர் எனக்கு கொடுத்த அணிந்துரையும் தொகுத்து ஒரு நூலா வந்து வெற்றிகரமா எல்லாருமே ரொம்ப கவனமா செயல்பட்டுருக்கீங்க. இதுக்கும் வந்து வெறும் கவிதை மட்டும் எழுதுறீங்க, நீங்க வந்து சிறுகதை கட்டுரையிலையும் கவனம் செலுத்துங்கன்னு இறையன்புரியாதான் சொன்னோம். நீங்க சும்மா வெறும் கவிதையா எழுதிட்டு இருக்கீங்க, மற்ற இலக்கிய வகையிலும் கவனம் செலுத்துங்க, பல தடத்துல போங்க. அப்புறம் தான் நூல் விமர்சனங்கள் எழுத ஆரம்பிச்சு கட்டுரைகள் எழுத கட்டுரைகள் அப்படிதான் உருவானது. கதை சொன்னாரு, கதை எனக்கு சரியா வரல, ஒரு 4-5 சிறுகதை எழுதுனேன், அது சரியா வரல. கதையெல்லாம் வளவலன்னு யாரு இப்ப படிக்கிறா? படிக்கிறது இல்ல, அந்த ஒரு பக்க கதை போஸ்ட் கார்டு கதை நிமிட கதையெல்லாம் கதை எழுதி பார்த்து முயற்சி பண்ணிட்டு சரியா வரலன்னு விட்டு நல்லதுதான். கட்டுரை, கவிதை, கைப்பு, புது கவிதை இதெல்லாம் மாதம் வந்து கவியரங்கம் நடத்துறோம். கவிமாமணி வீரபாண்டிய தென்னவன் சொல்லி மாமதுரை கவிஞர் பேரவை வச்சிருக்காங்க. அவர் கொரோனா காலத்துல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு மதுரை வடக்கு மாசி வீதி மணியம்மை பள்ளியில தமிழ் தொடர்பா
தலைப்புகள் கொடுத்து ஓ. மாதம் கவியரங்கம் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு காலையில் கவியரங்கம் நடக்கும். தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாமதுரை கவிஞர் தொடர்ந்து பல்லாண்டுகளாக நடக்குது. அந்த மாமதுரை கவிஞர் பேரவைக்கு நான் தான் செயலாளராக இருக்கேன். தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 30 கவிஞர்கள் வந்து கவிதை படிக்கிறாங்க. தலைப்பு கொடுத்துருவோம். சரி, அந்த தலைப்புல பொது தலைப்புல எல்லாரும் படிச்சிருவாங்க. அதை பூரா அப்படியே ஆவணப்படுத்திடுவோம். பிளாக் ஸ்பாட் வலைப்பு இருக்கு. மாமதுரை கவிஞர் பேரவை பிளாக் ஸ்பாட் இருக்கு. அதுல மாதம் அவங்க கவிஞர்களுடைய புகைப்படமும் கவிதையும் ஆவணப்படுத்தி அந்த வலைப்புல போட்டுருவோம். உலகம் பூரா அதையும் பார்க்குறாங்க. அப்படி அவங்களுக்கும் ஒரு ஆவணமாக போகிறோம். வந்த கவிதை படித்தோம் போனோம்னு இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் ஆகிடுது. புதிய மின்னல் வசீகரன் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அவரும் வந்து பார்த்துட்டு சென்னை நண்பர்களுக்கு அனுப்பிடுவாரு. உலகம் பூரா பரவலாக போகும். என்னுடைய முகநூலில் 5000 நண்பர்கள். நீங்க எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கும் விழாவில் நீங்க இருக்கீங்க. அந்த என்னது பிளாக் ஸ்பாட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அது இது ஒன்று விட்டு வைக்கல. முகநூலில் 5000 நண்பர் இருக்காங்க. 34,000 பேர் ஃபாலோயர் இருக்காங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இந்த கவியரங்க கவிதைகள் நான் தினந்தோறும் போடுற கவிதை ஒன்றும் இல்லை. இப்போ ஜானகி அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த செய்தி கேட்டவுடனே இரவாக ஒரு கவிதை எழுதினேன். அதை எழுதி முகநூலில் போட்டேன். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு உடனடியாக மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால் உடனடியாக ஒரு அஞ்சலி கவிதை எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியன். இல்லை, நீங்கள் சொன்னோன்னு நான் மனம் திறந்து சொல்கிறேன். உங்கள் துணைவியா மறந்த பற்றி நீங்கள் போட்டு பதிவிட்டு ஒரு கவிதை எழுதுனேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க இன்னும் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, இவர் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் இப்படி கூட ஒரு ஆள் முரட்டுத்தனமாக இலக்கிய பணி செய்ய முடியும். இன்னொரு ஏதோ அந்த ஒரு முக்கியமான செய்தியை ஃபார்வேர்டு அப்படின்னு போட்டீங்க. அது வந்து ஆச்சரியங்க ஐயா, உண்மையிலேயே. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேள்விப்பட்டேன். ஆமாம், மதுரை யாதவர் கல்லூரியில் படித்தவர். காமராஜர் தான் அவர் அரசியலுக்கு வேணாம்யா, நீ ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி காமராஜர் தான் அறிவுரை கொடுத்தாரு. அதனால தான் அவர் அரசியலை விட்டுட்டு ஐஏஎஸ் படித்து மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் வந்தார். அவர் லண்டன் போயிட்டார். என்னோட மனைவி இறந்த கவிதையை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூப்பிடலான்னு நினச்சிருக்காரு. மற்ற பதிவுகளை பார்த்தோன்னா ஒருவேளை கவிஞர் ரவிக்கு மனைவி இறக்கலாம் போல மற்ற பதிவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், இறந்தது உங்கள் மனைவி தானா? ஆமாங்கய்யா, உண்மைதான், ஆனாலும் சோர்ந்துடக்கூடாது. நான் நினைச்சேன் அவர் உங்களை கேட்டார். ஐயா தான் சொன்னார், ஏங்கிக்கிட்டே இருக்கணும், அதுதான் மனிதன். அதனால தொடர்ந்து அந்த சோகம் பெரிய சோகம். அதாவது என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா அதாவது உடல் உயிர் பொருள் ஆவி மாதிரி அப்படி உற்ற துணையாக இருந்தாங்க. கண்ணை இமை காப்பது போல் என்னை காத்தாங்க. ஒரு 3 தடவை வந்து நான் உடம்புக்கு முடியாமல் இருந்தப்போ என்னை காப்பாற்றினதே அவங்க தான். அவங்க சைவம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அசைவம் எல்லாமே எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க. நான் சாமி கும்பிடாம சமைச்சு போட்டிருக்காங்களே, சொல்லுங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன். ஆனால் அவங்க சாமி கும்பிடுவாங்க. அவங்க சாமி கும்பிட்றத நான் தடுக்க மாட்டேன். நான் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போய் வாசலில் நின்றுட்டு போய் கும்பிட்டுவாமா. அதே மாதிரி எனக்கு கறி இலக்கியம் பிடிக்கும்னா அவங்களுக்கு இலக்கியம் பிடிக்காது. ஆனால் என்னையை தடுக்க மாட்டாங்க. குடும்பம் பையங்க எல்லாத்தையும் அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டதுனால நான் வந்து கவிதை இலக்கியம்னு பரவாயில்ல தெரிஞ்சேன். அந்த அவங்க நினைவாக தான் இப்பயும் வந்து அவங்க மறைவால் நம்ம சோர்ந்துடக்கூடாது, நம்ம வாழணுன்றது தான் அவங்க ஆசை. அவங்க ஆசையை நிறைவேற்றணும், நம்ம வாழணும். மனைவி இருந்ததை உண்மையான மரியாதை கூடுதலா இலக்கியத்துல சொல்லிதான் இப்ப மகன் வீட்டுக்கு சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே இன்னைக்கு காலையில கைகூ முற்றத்துக்கு போனேமோ முடிய சொன்னாரு. அப்புறம் வசீகரன் ஐயாவோட இன்டர்வியூ வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துல உலகம் இருக்கேன். உண்மையில உங்களுக்கு அந்த பின்புலமா சோகத்தை மறைந்து உத்தமி அந்த அம்மா வந்து அந்த அம்மா தான் உங்களுக்கு எந்த கவலையும் கொடுக்காம இலக்கியமா அப்போ முழுசா ஈடுபடுன்னு சொன்னாங்க. பாராட்டம். சரி, நீங்க வந்து சுற்றுலாத்துறையில் அதிகாரியா இருந்தீங்க. சுற்றுலாத்துறைங்கிறது இப்போ வந்து உலகம் ஃபுல்லா ஒரு கெய்னிங் பாப்புலாரிட்டி. நீங்க இப்போ அந்த சுற்றுலாத்துறையில எத்தனையோ உங்களுக்கு சுவையான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். சுற்றுலாத்துறை இந்த
வாசகர்களுக்காக பார்க்கும் நண்பர்களுக்காக ஒன்னே ஒன்று சொல்ல, ஒரு சுவையான அனுபவம் சுற்றுலாத்துறையில் எனக்கு இப்படி ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டது. அது மாதிரி அதாவது ரமேஷ் பிரபான்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தீங்க, ஆமா. கலைஞர் தொலைக்காட்சியில் இருந்தா. ஆமாம். அப்போ ஞானசம்பந்தன் ஐயாவோட நண்பர் தான் ரமேஷ் பிரபா. சரி. அவர் நான் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது தொலைபேசியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரமேஷ் பிரபா இன்னைக்கு இரவே சென்னைக்கு போய் ஆகணும், அவருக்கு போர்டிங் பாஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி வைங்க, கொஞ்சம் வர தாமதமாகுங்க. உடனே நான் வந்து நானும் அப்போ இரவு அங்கே ஏர்போர்ட்டில் இல்லை, அலைபேசியில் கூப்பிட்டு ரமேஷ் பிரபா வர்றாரு, நீங்கள் போர்டிங் பாஸை எடுத்து வச்சுருங்க அப்படின்னோன்னா அந்த மேலாளரே எடுத்து வச்சுருந்து அவரை ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் விமானத்தில் உட்காந்துட்டு உடனே என்னை அலைபேசியில் அழைக்கிறார். சென்னையிலலாம் இது சாத்தியம் இல்லை, மதுரையில் நீங்கள் என்னை ஏற்றி விட்டீங்க, ரொம்ப நன்றி ரவி, நீங்கள் கவிஞர்னு சொன்னார் ஞானசம்பந்தன், நீங்கள் வந்து விஜிபிக்கு நாளைக்கு வந்துருங்க, உங்களை ஒரு நேர்முகம் பண்ணுவோம், கலைஞர் டிவியில் ஒளிபரப்பு. சரின்ட்டு மறுநாளே விஜிபியில் போயிட்டேன். 1 மணி நேரம் கலைஞர் தொலைக்காட்சியில் நேர்முகம். அதையும் வந்து நான் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். கலைஞர் டிவி அது என்னோட மட்டும் இல்லை, அவர் உதவியாளரோட எண்ணெய் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய கவிஞர்கள் இலக்கிய ஈடுபாடு உள்ளவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்திங்க. ஒரு 50 பேர், நம்ம வசீகரன் உள்பட ஒரு 50 கவிஞர்களை அறிமுகப்படுத்தி 50 பேரும் கலைஞர் தொலைக்காட்சியில் 1 மணி நேரம் நேர்முகம் வந்துச்சு. நான் செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு டைம்லி ஹெல்ப். அந்த 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 படைப்பாளர்களுக்கு உலகம் வெளிச்சம் பரவியது. இன்னொரு விஷயம், நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து மீனாட்சி மிஷனுக்கு வந்திருந்தார். சரி. அவர் வர்றதுக்கு அவர் உதவியாளர் பொன்ராஜ் எனக்கு அலைபேசியில் கூப்பிட்றாரு. அப்போ நான் விமான நிலையத்தில் இருக்கேன். சரி. ஐயா வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாமதமாகும், சரி, விமானத்தை கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். உடனே அந்த விமான நிலைய மேலாளர்கிட்ட போய் கேட்குறேன். அதற்கு முடியாத காரணம், முன்னாள் சமசாத்தியமான காரியம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்போ இதாகிட்டார், குடியரசுத் தலைவர். அப்போ மேலாளர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ குடியரசுத் தலைவர் வந்து பிரதிபா பாட்டீல் பேர் சொல்லியிருந்தீங்கன்னா கூட கிளம்பியிருப்போம், அப்துல் கலாம் பேர் சொல்லிட்டீங்க, இருந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரின்ட்டு அதே மாதிரி வந்துட்டார். வந்தோடனே அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா திறக்க மாட்டாங்க. ஆமாம், அது வாக்கி டாக்கியில் சொல்லிடுறாங்க. சூப்பர். அப்போ ஆமாம், அப்துல் கலாம் வந்துக்கிட்டு இருக்காரு, டோரை மூடிடுறாங்க. அதே மாதிரி ஐயா போயிடுறாரு. போனோடனே கையை கும்பிட்டு அப்படியே வரிசையாக எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்க நேரம் 10 நிமிடத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்க கேட்டு போய் உட்காந்து. அந்த மேலாளர் வந்து சொல்றாரு, இப்படி யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி தாம வச்சு கூட்டி போவோம், மந்திரிக்கு கூட நேர்ந்து கூட்டி போயிருக்கோம், வந்து பகுமானமா உட்காந்துருவாங்க. ஆனா முன்னாள் குடியரசுத் தலைவர் அந்த மாமனிதர் எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்டாருங்க. அப்படிப்பட்ட மனிதர்னு வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் நெகிழ்ந்து போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட என்னோட நூல்களுக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி மதிப்புரை எழுதியிருக்காரு. அவர் எழுதின கடிதங்கள் இருக்கு, பல முறை சந்திச்சிருக்கேன். அவருடைய ஆளுமை நட்பு கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் உண்மையிலேயே இந்த இலக்கியத்தால நீதியரசர்கள் முதற்கொண்டு எனக்கு நட்புல வந்தாங்க. நீதியரசர் மகாதேவன், நீதியரசர் கற்பக விநாயகன், நீதியரசி விமலா, ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நீதியரசர் நாகமுத்து, எல்லாரும் எனக்கு இதுல இருக்காங்க, வாட்ஸ்அப்ல இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட வேற சொந்த விஷயம் எதுவுமே கிடையாது. இலக்கியத்தால ஒரு நல்ல நட்பு, இலக்கியத்தால அந்த மிகப்பெரிய ஆளுமைகளோட ஒரு நட்பு கிடைச்சதுன்னா அது இலக்கியம் தான். உலக அளவில் அறியப்பட்ட சூழ்நிலை காரணமா நான் வந்து கல்லூரிக்கே போய் படிக்கணும், அஞ்சல் வழி கல்வி தான் படித்தேன். ஆனால் என்னோட கவிதையை வந்து என்னோட மகனுக்கே பாடமாக வந்துச்சு. தீந்தமிழ் தியாகராஜர் கல்லூரியில் 10 கைக்கு கவிதை பிரபாகரனுக்கு பாடமாக வந்துச்சு. அதான் வந்து படித்தான். வீட்டில் நீங்கள் கொடுக்கும்போதெல்லாம் படிக்க மாட்டோம், மனப்பாட பகுதியில் பல பல்கலைக்கழகத்தில் புத்தகங்களே பாடமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் ஒரு தற்பெருமைக்கு சொல்லலை, அந்த இலக்கியத்தால் கிடைத்த ஒரு வெற்றி, ஹைக்கூ கவிதையால் கிடைத்த வெற்றி. உண்மையிலே சந்தேகமே இல்லைங்க. நீங்கள் கலாம்ஜியை பற்றி சொன்ன உடனே, கலாம்ஜி அமரத்துவம் அடைந்த போது அண்ணன் வந்து சொன்னார், அண்ணன் நாங்கள் ஒரு சில கவிதை எழுதணும் துளிப்பா அவங்க பாணியில். உடனே அண்ணன் சொன்னார், இன்னும் கொஞ்சம் நீங்கள் எழுதுங்க, நானும் கொஞ்சம் உடனே புக்காக போகிறோம்.
ஒரு வித்தின் வீக்கு அப்துல் கலாம் மலரடி மூவடி மணிமாலைன்னு ஒரு புக்கு போட்டோம். அதில் நான் ஒரு இது எழுதினேன், நீங்கள் துலிபா பற்றி பேசணும். காந்திஜி, நேருஜி, கலாம்ஜி பாரத தாயின் புத்திர ரத்தினங்கள் அப்படின்னு எழுதினேன். அது மாதிரி அண்ணன் நான் ஒரு புக்கு போட்டோம், கலாம்ஜி போனப்போ. அவரெல்லாம் பெரிய ஆளுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு உலகளாவிய தொடர்பு இருக்குது, எல்லா இலக்கிய ஆளுமைகளோடு உங்களுக்கு நட்பு இருக்குது. அப்படி இருந்தும் அது கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் சர்வ சாதாரண எளிமையாக இருக்கீங்களே, இது எப்படி சாத்தியம்? எளிமையாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். எதுக்கும் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா இறையன் பையா தான். அவர் மிகப்பெரிய தலைமைச் செயலாளர். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 200 நூல்கள் எழுதியவர். பேச்சு எழுத்து 2 துறையில். ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட எந்த செருக்குமே கிடையாது. இயல்பா பழகுவார். அதே மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். தலைக்கணை வந்துட்டா நம்ம காணா போயிடுவோம். எளிமையாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும் அப்படின்ற அவர் கொடுத்த பாடம் தான் பயிற்சி. சூப்பர் சூப்பர். சரி, ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை வளருகின்ற இந்த கேள்வியோட நான் நிறைவு பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை ஆகிய நீங்கள் இப்போ வளரும் கவிஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய யோகியதை உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அறிவுரைன்றத விட ஒரு படிப்பு பாடம் இதை மட்டும் இல்லாமல் இறையன் பையா தான் சொல்லுவார், ஓய்வுன்றது படுத்து தூங்குறது இல்லை, வழக்கமான பணியிலேருந்து விடுபட்டு உங்களுக்கு பிடிச்ச பணியை செய்கிறது. சூப்பர், அதுதான் ஓய்வு. ரெஃப்ரெஷ்மெண்ட் டு த மைண்டும்பாங்க. நீங்கள் வந்து பள்ளிக்கூடம், கல்லூரி, வீடு இப்படி இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு கவிதை வரும்னா கவிதை எழுதுங்க, கட்டுரை வரும்னா கட்டுரை எழுதுங்க, இல்லை ஓவியம் வரும்னா ஓவியம் எழுதுங்க. இந்த மாதிரி மாறுபட்ட விஷயங்களில் இலக்கியத்தில் ஈடுபட்டோம்னா நம்ம இதயம் இதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலாம், கவலைகள் வராது, படைப்பாற்றலை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் வேண்டுகோள். நிறைய படிக்கணும். அதுக்கு செய்தித்தாள் படிக்கணும், செய்தி வானொலியில் தொலைக்காட்சியில் செய்தி கேட்கணும். அதை விட்டுவிட்டு மற்ற பாடல் தான் இளைய தலைமுறை டெய்லி நடக்கிறது அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. செய்திகளை சேகரிக்கணும், செய்தித்தாள் படிக்கணும், மற்ற பொதுவான புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும். வாசிப்பை நேசிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் படைப்பாற்றலில் ஈடுபட்டீங்கன்னா நீங்களும் வந்து பெரிய ஆளாக வரலாம். சூப்பர் சூப்பர். ஒரு மூத்த எழுத்தாளர், உலகம் போற்றுகின்ற ஒரு எழுத்தாளர் இளைய தலைமுறைக்கு சொல்கின்ற ஒரு சிறப்பான அறிவுரை இது. ரைட், நாங்கள் வந்து உண்மையிலேயே மனம் திறந்து சொல்கின்றேன், மின்னல் கலைக்கூடத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையை சந்தித்தது மகிழ்ச்சி. உலகம் ஃபுல்லாக இதை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கருத்தை பதிவு பண்ணுவாங்க. அந்த நல் வாய்ப்பினை எங்களுக்கு தந்த ஹைக்கூ திலகம், நீங்கள் ஏகப்பட்ட பட்டங்களாக வாங்கிக்கிறீங்க, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ரவி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்பயும் சொல்கிறேன், நான் மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் இல்லை, மிகச் சாதாரண மனிதன், மிகச் சிறியவன், மதுரையைச் சேர்ந்தவன். எனக்கு சிங்கார சென்னையில் இந்த நண்பர்கள் மூலம் இந்த அரிய வாய்ப்பை தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ் செம்மல் கவிஞர் இரா ரவி அவர்களோடு இந்த அருமையான இலக்கிய ஆளுமைகள் நிகழ்வு மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கும். படைப்பாற்றலை எப்படி வளர்த்து கொள்வது, எளிமையின் நன்மை என்ன, உயர்ந்த நண்பர்களையெல்லாம் பெறுவது எப்படி என்று பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றார் இரா ரவி அவர்கள். அவர்களுக்கு நன்றி. கார்மிகளோடு அவர்களே, மிக சிறப்பான உரை இயல்பாக அமைந்தது. மின்னல் கலைக்கூடம் நேயர்கள் இந்த இலக்கிய ஆளுமைகள் பதிவின் மூலம் மிகச்சிறந்த அனுபவங்களை பெறுவார்கள். அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.